தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் வியாபாரிகளிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்து வருவதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா புகார் மனு அளித்துள்ளார். டெல்லியில் துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹாவிடம் புகார் மனுவை அளித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தமிழகத்தில் தேர்தல் என்று அறிவித்தார்களோ அன்று முதல் இன்று வரை வணிகர்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய சூழலிலே அங்கு தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 30 விழுக்காடு வியாபாரம் குறைந்திருக்கிறது. ஆகவே இன்று தேர்தல் துணை ஆணையர் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர், தமிழகம் பாண்டிச்சேரிக்குரிய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய உமேஷ் சின்ஹா அவர்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து புகார் மனுக்களை கொடுத்திருக்கிறோம். அவர் மிக கனிவோடு வியாபாரிகளுக்குள்ள பாதிப்புகளை மிக தெளிவாக கேட்டறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக 7ஆம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரியோடு இவரும் தமிழகம் நான் வருகிறோம், 10 மணிக்கெல்லாம் எங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும், உங்களுடைய புள்ளி விவரங்களோடு வாருங்கள், முழுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி தந்திருக்கிறார்.